ஸோ அன்னைக்கு நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. ஸோ மியூசிக் சிஸ்டத்தில் வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது சடன் பீரியடில் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் குறையுது, இறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹாய், நான் உங்கள் சதீஷ், தமிழ் கார்ஸ்ல இருந்து. ஹெட் யூனிட்ல ப்ராப்ளமா இல்லை ஸ்பீக்கரில் கம்ப்ளைண்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்பீக்கரில் தான் கம்ப்ளைண்ட்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஏன் நம்ம ஸ்பீக்கரில் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஇ ஸ்பீக்கரும் சரி, நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து ரேட் கம்மியாக போகிற ஸ்பீக்கர்லையும் சரி இந்த ப்ராப்ளம் கண்டினியூஸாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து அதில் பாட்டு கேட்கும்போது ஸ்பீக்கரோட வாய்ஸ் கால் வந்து ஹீட் ஆகி அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுத்தும். இதை வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஹெட் யூனிட்லேருந்து வர டோட்டல் பவரையும் சவுண்டாக மாற்ற முடியாமல் அதோட பெர்ஃபார்மன்ஸ் குறையும். இதை பவர் கம்பர்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்பீக்கரில் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற சரௌண்டிங் வந்து ஒரு ரப்பர்னால் ஆகிருக்கும். இது தொடர்ந்து பாட்டு கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹீட் ஆகி நெகிழ்வடைய ஆரம்பிச்சிடும். இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாங்ஸ் இருக்கிற பேஸ் வந்து மந்தமாக கேட்கும், ஒரு மாதிரி இறைச்சலும் வரும். இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் கொண்டு வந்த ஸ்பீக்கர் நம்ம அல்பைனில் கொண்டு வந்தோம். இதை சாங்ஸ் கேட்கும்போது தெளிவாகவும் பக்காவாகவும் கேட்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா HMI டெக்னாலஜியில் பண்ணியிருக்கிறதுனால இது சாங்ஸ்ல இருக்கிற அதிகமான வைப்ரேஷனை வந்து டிஸ்டர்ன் பண்ணி சாங்ஸ் இருக்கிற பஞ்ச், அதாவது பேஸை வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். மேலும் ஸ்பீக்கரில் அந்த சரௌண்டிங் வந்து கிளாஸ் ஃபைபரில் இவங்க யூஸ் பண்ணிக்கிறதுனால சாங்ஸ் வந்து ரியலிட்டிக்காக என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து இது நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ ஓவராலாக இந்த ஸ்பீக்கரை நாங்கள் அந்த கஸ்டமருக்கு வந்து கொடுத்ததுனால கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம் ரிலேட்டடாக நம்ம வெஹிக்கிளில் எதுவும் ஒரிஸ் இருந்துச்சு அப்படின்னா தமிழ் கார்ஸ் வாங்க. இது மாதிரி அப்டேட்டுக்கு தமிழ் கார்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.